friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் லிவர் ரெசிபி. இது வந்துட்டு சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை. மட்டன் ஈரல் மாதிரியே சிக்கன் ஈரலும் ரிச் இன் அயன். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரத்தம் விருத்திக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். சிக்கன் மட்டன் சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈரல் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதுமே. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காது, அதனால இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த டேஸ்டியான சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிம்பிளான சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் ஈரல் ஃப்ரைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு சிக்கன் ஈரல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சுக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் ஈரல் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சன்னமா. ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி அதையே ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தலையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஸ்பைசஸ் வந்துட்டு நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை. வெறும் பெப்பர் அப்புறம் மஞ்சள் பொடி அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ண போறோம். வேற எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை. பெப்பர் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 3 எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் விட்டோம்னா போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 3 சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் செவந்துருச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆனியன் சேர்த்திடலாம். இதில் இது கூடவே இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்திடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு கோல்டன் கலரா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ஈரல் சேர்த்திடலாம். இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மஞ்சள் பொடியும் பெப்பர் பவுடரும் சேர்த்திடலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை வதக்கி விட்டுறலாம். அதோட இதுல நம்ம வேற எந்த ஃபிளேவர்ஸுமே ஆட் பண்ண போறது இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்லை. வெறும் பெப்பரோட ஃபிளேவர் தான் இதுல தூக்கலா இருக்கும். பெப்பர் உங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு இது வெந்ததுக்கு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம் மேலே நம்ம. இப்போ இந்த ஈரல் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆட் பண்ணோம்னா போதும், சீக்கிரமே வெந்துடுது. சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ இந்த ஈரல் வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க தண்ணி எல்லாம் ஓரளவு சுண்டிடுச்சு. ஈரல் வந்து வெந்திருக்கும். இந்த ஈரல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கவே எடுக்காது. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான், சீக்கிரமா வெந்துடும் கோழியோட ஈரல். இது இன்னும் ட்ரை பண்றதுனா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஸ்டேஜ்ல இறக்கிறதுனால இறக்கிடலாம். இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சிக்கன் ஈரல் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிம்பிளான டேஸ்டியான ஹெல்தியான சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.